பற்றிய தகவல்களை நம்ம பார்ப்போம். உலக அரங்கில் இதழ்களின் தோற்றத்திற்கு வித்திட்ட பெருமை இங்கிலாந்து நாட்டையே சாரும். உலக அரங்கில் இதழ்களின் தோற்றத்திற்கு வித்திட்ட பெருமை இங்கிலாந்து நாட்டை சாரும். மற்ற நாடுகளில் இதழ்களை தொடங்கியவர்கள் பெரும்பாலும் இங்கிலாந்து நாட்டவர்களே. மற்ற நாடுகளில் இதழ்களை தொடங்கியவர்கள் பெரும்பாலும் இங்கிலாந்து நாட்டவர்களே. உலகின் முதல் இதழ் 1605 ஆஸ்திரேலியாவில் வெளிவந்தது. உலகின் முதல் இதழ் 1605 ஆஸ்திரேலியாவில் வெளிவந்தது. இந்தியாவின் முதல் இதழ் 1780 ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக் என்பவர் தொடங்கிய தி பெங்கால் கெஜட் அல்லது கல்கத்தா அட்வைஞ்சர். அதாவது 1780 தான் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கியால் இந்தியாவின் முதல் இதழ் தி பெங்கால் கெஜட் அல்லது கல்கத்தா அட்வைஞ்சர். இந்திய இதழின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இந்திய மொழி இதழ்களின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். இந்திய இதழின் தந்தை அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இந்திய மொழி இதழ்களின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். தமிழ்நாட்டின் முதல் இதழ் 1795 வில்லியம் தொடங்கிய மெட்ராஸ் கெஜட். தமிழ்நாட்டின் முதல் இதழ். இந்தியாவோட முதல் இதழ் அப்படின்னா த பெங்கால் கெஜட். தமிழ்நாட்டோட முதல் இதழ் அப்படிங்கும்போது அது 1795 வில்லியம்ஸ் தொடங்கிய மெட்ராஸ் கெஜட் என்ற ஆங்கில இதழ். இது ஒரு ஆங்கில இதழ். முதலில் தமிழ் இடம்பெற்ற முதல் இதழ் சிலோன் கெஜட். முதல்ல தமிழ் இடம்பெற்றது. இது வரைக்கும் இங்கிலீஷில் தானே வந்துச்சு, ஆங்கிலத்தில். அப்போ அதுக்கடுத்து முதல்ல தமிழ் இடம்பெற்ற இதழ் சிலோன் கெஜட். இது 1802 வெளிவந்தது. இது ஆங்கிலம் சிங்களம் தமிழ் கலந்த மும்மொழி இதழ். இதழாக தான் வந்துச்சு. எந்த இதழ் அப்படின்னு கேட்டால் சிலோன் கெஜட். முதலில் தமிழ் இடம்பெற்ற முதல் இதழ் அப்படின்னு பார்த்தாச்சு, அது சிலோன் கெஜட். தமிழில் வந்த முதல் இதழ் தமிழ் மேகசின். 1831 சென்னை கிறிஸ்துவ சமய பிரச்சார கழகம் வெளியிட்டது. இந்த தமிழ் மேகசினை வெளியிட்டது யார் அப்படின்னா சென்னை கிறிஸ்துவ சமய பிரச்சார கழகம். இயர் 1831. தமிழின் முதல் வார இதழ் தினவர்த்தமணி. 1855 பெர்சிவல் பாதிரியார் வெளியிட்டது. தினவர்த்தமணியை வெளியிட்டது பெர்சிவல் பாதிரியார். இதன் துணை ஆசிரியர் சி.வை. தாமோதரன் பிள்ளை. இதன் துணையாசிரியர் தினவர்த்தமணியோட துணையாசிரியர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரன் பிள்ளை. தமிழில் முதலில் சமய இதழ்கள், பின் சாதி இதழ்கள், அடுத்து சமூக இதழ்கள் என்ற வரிசையில் பொதுவாக இதழ்கள் தோன்றின. 1857 ஏற்பட்ட சிப்பாய் கழகத்திற்கு பிறகு தனி மனிதரால் தொடங்கப்பட்ட இதழ்கள் ஓரளவு உண்டாக தொடங்கின. தேசிய பரப்பிய இதழ்களாக சுதேசமித்திரனையும் இந்து இதழையும் குறிப்பிடுவர். 1882 சுதேசமித்திரனை தொடங்கியவர் யார் அப்படின்னா சி. சுப்பிரமணிய ஐயர். 1882 சுதேசமித்திரனை தொடங்கியவர் ஜி. சுப்பிரமணிய ஐயர். முதல் அரசியல் இதழ் எது அப்படின்னா சுதேசமித்திரன். முதல் வார இதழ் தினவர்த்தமணி. முதல் அரசியல் இதழ் சுதேசமித்திரன். 1907 இந்திய இதழை தொடங்கியவர் பாரதி. முதலில் கருத்து படங்கள் வெளியிட்ட இதழ் இந்தியா இதழின் தனித்தன்மை அதன் முகப்பு தோற்றம் தான். இந்தியா இதழுக்கு ஒரு தனித்தன்மையே அதோட முகப்பு தோற்றம் தான். விஜயா கர்மயோகி இதழ்களில் பாரதி சில காலம் ஆசிரியராக பணிபுரிந்தார். இதழ்களும் ஆசிரியர்களும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லோகபகாரி அப்படிங்கிற அந்த இதழ். ஆசிரியர் வி. நடராஜ ஐயர். லோகபகாரி வி. நடராஜ ஐயர். தினமணி 1934 தினமணி உரிமையாளர் யார் அப்படின்னா கோயங்கா. இவர் முதல் ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம். தினமணி தோற்றம் 1934. அதோட உரிமையாளர் யார் அப்படின்னா கோயங்கா. அதோட முதல் ஆசிரியர் அப்படிங்கும்போது டி.எஸ். சொக்கலிங்கம். தினத்தந்தி 1942. உரிமையாளர் சி.ப. ஆதித்தனார். இதோட ஸ்தாபகர் மற்றும் ஆசிரியரும் இவரே. விகடகவி 1926 வைத்தியநாத ஐயர் விகடகவியை தோற்றுவிச்சார். இதில் ஆனந்த விஜய விகடன் 1928. எஸ்.எஸ். வாசன். இவ்விதழ் 1934 ஆனந்த விகடன் என பெயர் மாற்றப்பட்டது. அப்போ நம்ம ஆனந்த விகடன் தான். முதல்ல ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆனந்த விஜய விகடன். இயர் 1928. அது எஸ்.எஸ். வாசன். இவ்விதழ் 1934
1934 ஆனந்த விகடன் என பெயர் மாற்றப்பட்டது. கலைமகள் அப்படிங்கிறது 1932. முதல் ஆசிரியர் DS ராமச்சந்திர ஐயர். கலைமகள் இதழ் தோற்றம் 1932. இதோட முதல் ஆசிரியர் DS ராமச்சந்திர ஐயர். இதன் ஆசிரியராக கீவா ஜெகநாதனும் பணியாற்றி உள்ளார். ஞானசாகரம் இதில் மறைமலை அடிகள். தமிழ்நாடு அப்படிங்கிற இதில் டாக்டர் வரதராஜன் நாயுடு. கல்கி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கிருஷ்ணமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி. தேசபக்த நவசக்தி திருவிக்கா. குடியரசு விடுதலை பெரியார். திராவிட நாடு காஞ்சி அப்படிங்கிறதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட இதழ்கள். குடியரசு விடுதலை பெரியார், தேசபக்த நவசக்தி திருவிக்கா. குயில் பாரதிதாசன். செங்கோல் அப்படிங்கிறது மாப்போ சிவஞானத்தோடது. செங்கோல் அப்படிங்கிற இதழ் மாப்போ சிவஞானம். முரசொலி கலைஞர் கருணாநிதி. தென்மொழி தமிழ்ச்சிற்று பெருஞ்சித்திரனார். முதல் பெண் இதழாசிரியர் பண்டித விசாலாட்சி அம்மாள். இவங்க இதழ் லோகபகாரி. இந்த லோகபகாரி எது பண்ணது யாரு? உரிமையாளர் வி நடராஜ ஐயர். அந்த இதழில் முதல் பெண் இதழாசிரியராக பணிபுரிந்தது பண்டித விசாலாட்சி அம்மாள். முதல் பெண் இதழ் உரிமையாளர் பண்டித விசாலாட்சி அம்மாள். முதல் பெண் இதழ் உரிமையாளர் பண்டித விசாலாட்சி அம்மாள். முதல் புகைப்படம் போட்ட இதழ் எது அப்படின்னா கலாமோகினி. இந்து மத அதிதி என்பதை முகப்பிலே கொண்ட இதழ் கலாமோகினி. இந்து மத அதிதி என்பதை முகப்பிலே கொண்ட இதழ் கலாமோகினி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை முகப்பிலே கொண்ட இதழ் முகம். மதுரை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டது செந்தமிழ் இதழ். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டது செந்தமிழ் செல்வி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மரபு கவிதை இதழ். குயில், காவியபாவை இதெல்லாம் மரபு கவிதை இதழ். புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி எழுத்து நோக்கு கவிஞன். மணிக்கொடி எழுத்து நோக்கு கவிஞன். வண்ணங்கள் வானம்பாடி லகர அக்கு கசடதவர. இதெல்லாம் மணிக்கொடி இதழை மணிக்கொடி வெளியிட்ட புதுக்கவிதை வெளியிட்ட மணிக்கொடி இதழில் மணிக்கொடி இதழ்கள் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ்கள் தான் மணிக்கொடி எழுத்து நோக்கு கவிஞன் வண்ணங்கள் வானம்பாடி லகரம் அக்கு கசடதபர. மணிக்கொடி இதழை தோற்றுவித்தவர் ரொம்ப முக்கியம் DS சொக்கலிங்கம் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன். மணிக்கொடி இதழை தோற்றுவித்தவர் TS சொக்கலிங்கம், ஸ்ரீனிவாசன். மணிக்கொடி எழுத்தாளர்கள் அப்படின்னா வாரா PS ராமையா, புதுமைப்பித்தன் கூப்பாரா, வாரா கூப்பாரா, லாசாரா. இதில் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாரா கூப்பாரா லாசாரா. ராமையா, புதுமைப்பித்தன், பிச்சமூர்த்தி, சிதம்பர சுப்பிரமணியன், கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, வெங்கட்ராமன். எழுத்து இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா. மணிக்கொடி எழுத்தாளர்கள் வாரா கூப்பாரா லாசாரா அதான் BS ராமையா. வாரா கூப்பாரா லாசாரா BS ரா. கானா சுப்பிரமணியம், சிதம்பர சுப்பிரமணியம். சிட்டி அப்படிங்கிறது சிட்டி செல்லப்பா வெங்கட்ராமன். சிட்டி செல்லம் வெங்கட்ராம். எழுத்து இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா. எழுத்தாளர்கள் சீசு செல்லப்பா, பிச்சமூர்த்தி. தர்மு சிவராமு. வைத்தீஸ்வரன், கூப்பாரா, பசுவையா, வேணுகோபாலன், நகுலன், ஞானக்கூத்தன் இவங்களாம். புலனாய்வு இதழ்கள் அப்படின்னா நக்கீரன், தராசு, துக்ளக், ஜூனியர் விகடன். ஓவேசா கட்டுரை எழுதிய இதழ் கலைமகள். அறிவியல் கருத்துக்கள் மிகுந்த இதழ் கலைக்கதிர். இது ரெண்டும் முக்கியம். ஓவேசா கட்டுரை எழுதியது கலைமகள். அறிவியல் கருத்துக்கள் மிகுந்த இதழ் எது அப்படின்னா கலைக்கதிர். மொழிபெயர்ப்பு கதைகள் மிகுந்த இதழ் மஞ்சரி. அறிவியல் கருத்து மிகுந்தது கலைக்கதிர். மொழிபெயர்ப்பு கதைகள் மிகுந்த இதழ் மஞ்சரி. இந்துக்களால் நடத்தப்பட்ட முதல் இதழ் தத்துவ போதினி. பெண்களுக்காக நடத்தப்பட்ட முதல் இதழ் அமிர்தவசினி. வார இதழ்கள் நீலலோசினி, ஜன வினோதினி, பிரபஞ்சமித்ரன், யதார்த்தவசினி, குமுதம், ஆனந்த விகடன். அரையாண்டு இதழ் புலமை. காலாண்டு இதழ் ஆரியதூதன், வானம்பாடி, செந்தமிழ் செல்வி, அரிமானோக்கு. இவற்றுள் அரிமானோக்கு நம்ம பார்த்தோம்ல, அது யாரோடது? அரிமானோக்கு இவர் ஈரோடு தமிழன் அரிமானோக்கு. இவற்றுள் சில மாத இதழ்கள் ஆயின.